இப்ப நம்ம ஒரு விருது கொடுக்க போறோம். ஐயா பசும்பொன் தேவருடைய அவருடைய பார்த்த நிலையில் இருக்கிறாங்க, அமர்ந்த நிலையில் அவருடைய முன்னிலையில் தான் இந்த விருது கிடைக்க போகுது. பசும்பொன்னில் தேவருடைய பார்வையின் முன்னால் தேவர் பிறந்த இடத்தில் தேவர் மண்ணில் ஒரு விருது. தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றத்தின் சார்பாக ஒரு பக்கம் பாருங்கன்னா பசும்பொன் தேவர், இன்னொரு பக்கம் முருகன், நடுவில் நேதாஜி விவேகானந்தர், பசும்பொன் தேவர், இங்க நம்மளுடைய தங்கப்பாண்டியன் தங்கப்பாண்டியன் அவருக்கு என்ன வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப வாசிக்கப்படுகிறது. இந்த விருதை கொடுக்கிறவங்க நம்மளுடைய குரு கணேசன் ஐயா அவர்களும், பிரபஞ்ச சக்தி குரு கணேசன் ஐயா அவர்களும், முருக பக்தர் குணசேகரன் ஐயா அவர்களும் இந்த பொன்னாடையும் விருதையும் கொடுக்க இருக்கிறாங்க. தேவருடைய பிரதிநிதியாக இவங்க இருந்து கொடுக்க இருக்கிறாங்க. இந்த தங்க பிள்ளைகளை வீர பிள்ளைகளாக பெற்ற தாய் தந்தைகள் பெற்றோராக இருந்தாலும் ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறார்கள். பசும்பொன் தேவர் சிலம்பத்தில், மற்போரில், குதிரை ஏற்றத்தில் மாவீரனாக திகழ்ந்தவர் பசும்பொன் தேவர். அதை போலவே இன்றைக்கு சிலம்பத்தில் சிறந்திருக்கும் நீங்களும் பசும்பொன் தேவராகவே இன்றைக்கு மாறி இருக்கிறீர்கள். உங்களுக்கு குதிரை வாங்கி தர சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திட்ட, அதை செஞ்சிருங்க, இதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. தமிழர்களின் வீரம் நிறைந்த பாரம்பரிய கலையை கலைநயம் குறையாமல் கிராமங்களில் பறைசாற்றும் பண்பாளர், சிறந்த பயிற்சியாளர், பாண்டிய நாட்டின் பைந்தமிழ் மறவர், பாண்டிய சிலம்ப கூடம் நிறுவனர், போற்றுதலுக்குரிய சாத்தூர் சிலம்பு வஸ்தாவி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சிலம்ப கலை வித்தகர் 3 முறை சொல்ல இருக்கிறோம். சிலம்ப வஸ்தாவி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சிலம்ப கலை வித்தகர், சிலம்ப கலை வித்தகர், சிலம்ப கலை வித்தகர். நீங்கள் சொல்லுங்க, சிலம்ப கலை வித்தகர், சிலம்ப கலை வித்தகர், சிலம்ப கலை வித்தகர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். கொடுங்க. சிலம்பக்கலை அவர் விக்கல, வித்தகர் என்றால் தேர்ந்தவர் என்று அர்த்தம். அதை ஒருத்தர் கேட்டார், வித்தகர்னா என்னங்க அப்படின்னு. புலவர், பெரும்புலவர் அப்படின்னு சொல்றது மாதிரி அவர் ஆசான், நம்முடைய வஸ்தாவி, அவர் வித்தை கத்தவர், வித்தை கத்தவர் வித்தகர். அருமை 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 ஐயா, சேர்ந்துருங்க. வாங்க வாங்க வாங்க, அருமை, அப்படியே இருங்க. வாங்க சேர்ந்துருங்க. வித்தை கத்தவர் வித்தகர். ஐயாக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கோம்? நல்லா சத்தமா, சிலம்பக்கலை வித்தகர், சிலம்பக்கலை வித்தகர், சிலம்பக்கலை வித்தகர். வார்த்தை பேசிட்டா நான் பிறந்தது மண்டவசாலை ரெட்டியப்பட்டி மரவர் பெருங்குடி கிராமத்தில் பிறந்தவன். 90 காலகட்டத்தில் சாத்தூருக்கு நாங்கள் போனோம். அப்போ 90ல் ஏசி சீனிச்சாமி தேவரையா நம்ம அண்ணா நகர் தேவர் சிலையை திறந்து வைக்கிறாரு. அப்போ எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். அன்னைக்கு பார்த்தவன் இன்ன வரைக்கும் அவருக்கு திருத்தொண்டு ஊழியம் நான் தான் செய்கிறேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என் குலதெய்வத்துக்கு நிகராக ஐயாவை மட்டும்தான் நான் வணங்குவேன். என் வீட்டில் என் பிள்ளை தாய் வேப்பம் போட்டால் கூட கம்மியாக இருக்கும், அவர் போட்டால் தான் இருக்கும். அது என்னமோ எனக்கு ஒரு 10 நூற்றாண்டு விழாவுக்கு நான் மரவர் பெருங்குடியில் எங்கள் ஊரில் முத ஜோதி மரவர் பெருங்குடியிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கொத்தனார் வேலை பார்த்து ஜோதி கிளப்புறேன். அப்போ மண் தரையில் சாணி போட்டு மொழிக இருக்கும். கருப்புக்காவும் பவித்ராவும் குட்டி குட்டி பிள்ளைய பக்கத்தில் படுத்துருக்காங்க, சாக்கு வச்சு படுத்துருக்கேன். ஐயாவுக்கு மாலை போட்டிருக்கோம், நம்ம ரொம்ப இதாக இருக்குன்ட்டு. அப்போ மேலே பிள்ளை இருக்குது, 6 அடி உயரம், கழிச்சிப்பா சட்டை போட்டு என் தோலை தட்டி உசுப்பி உள்ளங்கையில் தேன் ஊற்றிட்டு போனார். அந்த நிகழ்வை ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு பசுமொழில் சொல்கிறேன். அதிலிருந்து என்னோட தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டு எனக்கு எவ்வளவோ தடைகள்
சாத்தூர் பகுதியில் நான் தலை நிமிரவே கூடாதுன்னு எவ்வளவோ தடைகள் அத்தனையும் உடைச்சு இன்னைக்கு நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு பக்குவம் அந்த ஐயாவோட துணை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கேன். இன்னைக்கு நான் கவலைப்பட்டு படுத்து அவர் முகத்தை மட்டும் பார்த்துட்டு தான் படுப்பேன். இப்படி இருக்கேன் எனக்கு அப்படின்ட்டு மறுநாள் அது அப்படியே தப்புடுபடியாக நொறுங்கிடும். இதுதான் இந்த 7 வருஷமா நான் விழுந்து 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 எந்திரிச்சு வரேன். ஏன்னா கிரவுண்டில் வர்ற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். எந்த சூழ்நிலையில் நம்ம கிரவுண்டை விட்டு கொடுத்ததும் இல்லை, அடுத்தவங்க நம்ம தலைவணிக்கு போனதும் இல்லை. அது அவரோட ஆசி. அவரை வணங்குறோம், நம்புகிறோம், நம்ம நல்லா இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு இந்த விளையாட்டாக நான் கற்றுக் கொடுக்குறேன். நான் சொல்ல வந்த விஷயம் தான் இதுதான். இதை கூட விட்டுருங்க, நான் முதல் சொன்னதை. இந்த விளையாட்டை கற்று நம்ம கம்புத்துறையில் சிலம்பம்னாலே என்ன அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு சாத்தூரில். இன்னைக்கு நம்ம தொட்ட ஒரு 3வது வருஷம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுச்சு. இன்னைக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மாவட்ட போட்டி, மாநில போட்டி நீ விளையாண்டு ஒவ்வொரு சான்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு, நீ ஒரு 20 மார்க் 30 மார்க் எக்ஸ்ட்ரா நீ சர்டிஃபிகேட்டில் வச்சுருந்தேன்னா உன் லைஃபுக்கு போதும். படிப்பு கல்வி ஒன்று மட்டும்தான் உன்னை உயர்த்தும். கலை உன் உடலை சுத்தம் பண்ணும். நீ கவனிக்க வேண்டியது தாய் தாப்பன் சொல்கிறத நல்லா கேட்கணும். இறைவன் வழிபாடு முறையாக நல்ல பிள்ளையாக இருக்கணும். என்ன நீ ஒரு தலைமை ஏற்று செய்கிறையோ அதை கரெக்டாக செய்யணும். நான் எதுக்கு 6 மணி ஆனாலும் ஏன் கிரவுண்டுக்கு ஓடி வரேன், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு உட்கார்ந்துருக்க இந்த பசுமன் புண்ணிய பூமியில் இன்னைக்கு லட்சம் பேர் வணங்குறாங்க. நீங்கள் அடுத்து எல்லாமே இந்த இடத்துக்கு ஒரு அதிகாரியாக வரணும். எல்லாரும் ஒரு அதிகாரியா ஏதோ ஒரு துறையில் வரணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆசை. நான் இந்த சிலம்பத்தை எடுத்தது காரணமே இந்த பிள்ளைகளை நல்ல வழி கொண்டு போகணும், அவங்க நல்லா வரணும், நம்மளை மாதிரி படிப்பு இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிற ஒரு சிந்தனையில் தான் இந்த சிலம்பத்தை நான் கையில் எடுத்தேன். ஏன்னா நம்ம படிக்கலாம், ஆனால் விளையாட்டு திறமை இருக்குது. விளையாட்டை வச்சு அவனுக்கு நம்ம மார்க் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களை மாவட்ட போட்டி மாநில போட்டின வரைக்கும் உங்களுக்கு வாங்கி கொடுத்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாகவே ஸ்டேட்டு சென்ட்ரல் சர்டிஃபிகேட் தான். இங்கே இருக்கவங்களும் படிப்புக்கும் சரி கல்விக்கும் சரி எல்லா உதவியும் செய்வாங்க. இதை நீங்களாம் ஃபாலோ பண்ணிக்கிறணும். இந்த விழாவை ஏற்படுத்தி எனக்கு இந்த புண்ணிய பூமியில் எனக்கு இவ்வளோ ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைக்கே அவரோட ஆசி தான். உண்மைக்கே நான் ஆண்டவனே நினச்சல பசுமனுக்கு போகணும், கம்பு சுற்றணும், அதை மட்டும் கும்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு அவரே எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற இதை விட உலகத்தில் பாக்கியசாலி எதுவுமே இல்லை. சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், இது ஒன்று போதும். நன்றி நன்றி. அதாவது உங்களுக்கு குரு சொன்னது போல இந்த சிலம்பக்கலை என்பது ஒரு கம்பு சுத்தும் சாதாரண ஒன்ற. இந்த சிலம்பு சுத்துகின்ற பொழுது உன் சிந்தனையும் செயலும் ஒருங்கிணைக்கிறது. அந்த சிந்தனையும் செயலும் ஒருங்கிணைக்கின்ற பொழுது ஞாபக சக்தி கூடும், உனது ஆற்றல் பெருகும். ஆற்றல் பெருகி நீ ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இளைஞனாக, ஒரு ஆற்றல் மிக்க நபராக மாறுகின்ற பொழுது எல்லா வெற்றி வாய்ப்புகளும் உன் காலடிகளை தேடி வரும். இது தெய்வீக திருமகனின் சன்னதியில் சத்தியமான வார்த்தை. அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக ஸ்ரீ பிரபஞ்ச சக்தி சன்மார்க்கம் ஸ்ரீ மகா காளி சித்தர் ஸ்ரீ குரு கணேசன் அவர்கள் இதோ உங்களுக்கு அருளாசி ஆற்ற இருக்கின்றார்கள்.